ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்துவிட்ட இந்த வராகியம்மா நிச்சயமா நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல செய்தியை உன்கிட்ட சேர்க்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். சும்மா சும்மா நீ எதுக்காக கவலைப்படுறனே எனக்கு ஒன்றும் புரியலை. நீ கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால எதுவும் ஆக போகிறதில்லன்னு உனக்கு தெரியும் தானே. பிறகு எதுக்காக தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க? உன் மனக்கவலைகளை எல்லாம் போக்குவதற்காக இந்த வராகியம்மா நானே உன் வீட்டை தேடி வந்துட்டேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாவற்றையும் போக்கி நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பதிலாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உன் கஷ்டகாலம் எல்லாமே முடிஞ்சு போய் நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். ஆமியன் செல்லமே, நீண்ட நாட்களாகவே நீ என்கிட்ட கேட்டதை தான் இப்போது உன் கைகளில் சேர்ப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமேலும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை. உனக்கு துணையாக உன் காலம் முழுவதும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். உன் மனபாரம் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்தீனா அனைத்தையுமே நான் பார்த்துக்குவேன் செல்லமே. நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழப்போகிற. என்னையே கதின்னு நம்பி இருக்கக்கூடிய உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நான் செஞ்சு தருவேன். உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்துடுச்சு என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் நம்பிக்கை இழக்க வேணாம். இனிமேதான் உன் வாழ்க்கை களை கட்ட போகுது. இன்பமயமான வாழ்க்கையை இந்த நிமிஷத்துலேருந்தே உனக்கு கொடுக்க போகிறேன். உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனி எல்லாமே சுகமான சந்தோஷ காலமாக உன் வாழ்க்கையில் இருக்க போகுது. உன் வீட்டில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துடும். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என் செல்லமே. உன் மன வேதனைகளை பற்றி புரிஞ்சுக்கிட்ட நான் இனிமே நீ கண்ணீர் சிந்தும்படியோ கவலைப்படும்படியோ எதையுமே செய்ய மாட்டேன். நீ பட்ட வேதனைகளும் அவமானங்களும் சொந்த பந்தமும் உன் வீட்டுக்கு தெரியாமல் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு தெரிஞ்சிடாம நீ 4 சுவத்துக்குள்ளேயே உக்காந்து அழுது புலம்பி தவித்ததெல்லாம் எனக்கு தெரியும். குழந்தை வரம் கேட்டு எத்தனையோ கோயிலுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்க என் பிள்ளைகளுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கவும் நான் தயாராயிட்டேன். இனி எந்த விஷயத்திலும் உன் வாழ்க்கையில் நீ தோல்வியை பார்க்க மாட்டாய் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ நினச்சது நடக்காமலும் நினைக்கவே நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து உன் வாழ்க்கையவே வெறுக்கக்கூடிய சூழ்நிலையை உனக்கு உண்டாக்கிடுச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த வராகியம்மாவையே நம்பிக்கிட்டு இருக்க உன்னை இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட கைவிட மாட்டேன். அதுக்காக தானே உன் வீட்டுக்கே நான் வந்து குடியேறிட்டேன். என்னை நினச்சி உனக்கு நடக்காமல் போன காரியம்னு எதுவுமே இனிமே இருக்காது. நீ எந்த விஷயமா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டீனா அதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். சொந்த வீடு இல்லையே, நமக்குன்னு சொந்தமாக கொஞ்சமாவது ஒரு சின்ன இடமாவது இருக்கணும்னு எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட காத்துக்கிட்டு இருக்க உன் கனவையெல்லாம் நனவாக்கும் விதமாக இனி வரும் நாட்கள்ங்கிறது உனக்கு பொற்காலமாக இருக்க போகுது. ஆமியன் தங்கமே, உன் கஷ்டகாலங்கள் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தான் நானே இப்போ உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்துட்டேன். இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற அருள் ஆசைகளால் இனிமே உன் வீட்லையும் உன் வாழ்க்கையிலையும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என் செல்லமே. உன்னுடைய வேலையையும் உன்னுடைய தொழிலையும் பார்த்து நீ பயப்படுற அளவுக்கு எதுவுமே தவறாக நடக்காது. வளர்ச்சி இருக்குமா இருக்காதா, வருமானம் பெருகுமா பெருகாதா, வேலையில் பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீ ஏங்கி குழம்பிக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்துட்டேன். நீ செய்கிற வேலையில் உனக்கு நிறைய போட்டிகளும் உன் கூட போட்டி போடுறவங்களும் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு தப்பு நடக்கணும், தடை விதிக்கணும்னு நினச்சி எக்கு தப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த உனக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உனக்கு எதிராக எத்தனை பேர் வந்து நின்னாலும்
என்னென்ன கெடுதல்கள் செஞ்சாலும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியடையும் விதத்தில் உன் தொழிலிலும் வேலையிலும் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படி நான் செய்வேன். தொழில் தலைகளை எல்லாம் அடியோடு அகற்றி விடுகிறேன் என் செல்லமே. உன் மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த குழப்பத்தை அகற்றி உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் மனக்குழப்பம் இனி தெளிவடையும். இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வேண்டுதல் நிறைவேறணும்னு நீ என்கிட்ட வச்ச விரதத்தை எல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்லமே. இனிமே நீ கவலைப்படவே கூடாது. உன் வேண்டுதலை எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னையே கதின்னு நம்பி இருக்கக்கூடிய உன்னை இந்த வராகியம்மா இனி ஒரு நிமிஷம் கூட கைவிட மாட்டேன். நீ நினச்சதை விட சிறப்பாக உன்னை வாழ வைப்பேன். இப்போதைக்கு உன் மனசில் சில வேதனைகளை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கன்னு எனக்கு தெரியும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, ஏன் எதுக்காக இப்படி செஞ்சாங்கன்னு ஒருத்தரை பற்றி நீ யோசிக்கும் விதத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அவரை பற்றிய புரிதல்களை உனக்கு கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். நல்லவங்கன்றவங்க எப்போவுமே கஷ்டத்திலே இருப்பாங்க. ஆனால் கெட்டவங்க தான் நல்லா அமோகமாக வாழ்வார்கள் என்பதை தெரிந்து கொள் என் செல்லமே. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உன் மனசை போட்டு குழப்பிக்காம உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கேன், அது போதும்னு அதை மட்டும் நினச்சிக்கிட்டு உன்னுடைய மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பி. நல்லவங்களை தான் நான் நிறைய சோதிப்பேன். அந்த வகையில் தான் இப்போது உனக்கும் நான் சில சோதனைகளை கொடுத்துருக்கனே தவிர ஒருபோதும் இப்படியே நீ கஷ்டப்படும்படி விட்டுட மாட்டேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத வகையில் கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே நான் அருளக்கூடிய ராஜயோகத்தையும் இன்னைக்கு உன் கையில் சேர்ப்பதற்காக வந்துட்டேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான நாட்களாக மாற்ற வந்துவிட்டேன் அல்லவா. இனிமே உன் துக்கங்கள் எல்லாம் தூர ஓடும். நான் இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் உனக்கு கொடுக்க போகிறேன். குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து செல்வம் பெருகும்படியும் 8 விதமான செல்வங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தான் போகிறேன். நீ நினச்ச காரியமும் நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்கும் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழப்போகிற. உன்னை தொடரும் துயரங்கள் எல்லாமே இன்னையோடு உன்னை விட்டு விலக போகுது. நான் உன் வீட்டுக்கு வந்து நீ விரும்பிய வாழ்க்கையவே வாழ்வதற்கேற்ற எல்லா வேலைகளையும் செஞ்சு தரப்போகிறேன். நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இந்த வராகியம்மா வாக்கு கொடுத்தேன்னா ஒருபோதுமே அது தப்பாக போகாது என் செல்லமே. இத்தனை நாட்களாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதைத்தான் இப்போது நிறைவேற்ற போகிறேன். உன்னோட வாழ்க்கைங்கிறது இனி இன்பமயமானதாக இருக்கும்படி செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ எந்த தெய்வத்திடம் போய் கேட்டு கிடைக்காத விஷயங்களும் இந்த வராகியம்மாவை நம்பி வந்ததின் பலனாக இப்போது உனக்கு கிடைச்சே தீரும். ஏன் மேலே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. எல்லாத்தையும் மாற்றி திருத்தி சரி செய்யக்கூடிய இந்த வராகியம்மா தான் இப்போது உன் தலைவிதியை நல்ல முறையில் மாற்றி எழுத போகிறேன். இனி 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழும்படி நான் செய்வேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் இனிமேல் நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுவேன். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி கொண்ட இந்த வராகியம்மா இனிமே உன் வாழ்க்கை நிலையையும் மாற்ற போகிறேன். இனிமே உன் வாழ்க்கைங்கிறது அழகான பூக்கள் மலரக்கூடிய பூந்தோட்டமாய் மாறப்போகுது. நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேர்வதற்கான நாள் நெருங்கி வந்துருச்சு. நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் இப்போது உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகுது.
இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்ததும் இழந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போகிற அனைத்தையுமே உன் நன்மைக்காக நடத்தி தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வமும் உறவுகளும் உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கும்படி உனக்கான உதவிகளை எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த வராகியம்மா செஞ்சு தருவேன். நீ எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கலை, நீ எதிர்பார்த்தது போல முடியலைன்னா அதுக்காக நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. உனக்கான சவால்கள் தான் இன்னும் முடியவில்லை என்ற அர்த்தம். உன்னுடைய சவாலை ஏற்று அதை சரியாக நடத்துகிற வேலைகளை நீ சிறப்பாக செய்ய பழகு. நீ விதைப்பதுதான் உனது எதிர்காலமாக இருக்கும். இன்னைக்கு நீ உன் எண்ணத்தில் என்ன மாற்றங்களை கொண்டு வர்றியோ அதுக்கேற்றாற் போலதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. உன் பிரார்த்தனையால் மனம் குளிர்ந்த இந்த வராகியம்மா என்னை தலை வணங்கியதின் பலனாக உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழும்படி செஞ்சு தருவேன் என் செல்லமே. என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய உன்னுடைய கையை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போகவோ கையேந்தி உதவி கேட்டு நிற்கும்படியோ விட்டுட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்க்குற உதவிகளையெல்லாம் நானே செஞ்சு தருவேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி செய்வேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும்.